மாதத்தினுடைய முதல் பௌர்ணமி நாளில் பூச நட்சத்திரத்தோடு இணைந்து கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான முருகருக்குரிய நன்னாள் அப்படிங்கிறதாங்க நம்ம தைப்பூச திருநாள். இந்த தைப்பூசமானது நாளை தை 29ஆம் தேதி பிப்ரவரி 11 செவ்வாய்க்கிழமை அன்று கொண்டாடப்பட இருக்கிறது. தைப்பூச தினத்தன்று முருகருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு முருகருக்கு சந்தனம் குங்குமம் பூ போட்டு விளக்கு ஏற்றி விரதத்தை தொடங்கிவிடலாம். கந்தசஷ்டி கவசம் கந்தஊர் கவசம் இதில் ஏதேனும் நமக்கு தெரிந்த முருகருடைய பாடல்களை பாடி விரதத்தை நாம் தொடங்கிவிடலாம். அருகில் உள்ள முருகர் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்து வந்துவிட்டு மாலையில் முருகனுக்கு விளக்கு ஏற்றி பால் பழம் சர்க்கரை பொங்கல் இதில் ஏதேனும் ஒரு நெய்வேத்தியத்தை சுவாமிக்கு படைத்து அந்த பிரசாதத்தை நாம் உண்டு விரதத்தை நாம் முடித்துக் கொள்ளலாம். தைப்பூச தினத்தன்று விரதம் இருப்பவர்கள் மட்டுமில்லாமல் பால் குடம் எடுப்பது, காவடி எடுப்பது, பழனிக்கு பாத யாத்திரை செல்வது, தேர் ரதம் வடம் பிடித்து இழுப்பது, இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் முருகருக்கு அப்படிங்கிறது சிறப்பா இருக்குங்க. நாளைய தினம் தைப்பூச தினத்தன்று முருகருக்காக விரதம் இருந்து வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அந்த முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க அந்த முருகரை மனமாற வேண்டிக் கொள்கிறேன். ஓம் சரவணபவ.